இருதயத்தில் தேவன் உணர்த்தின ஒரே ஒரு வார்த்தை, தொடர்ந்து, கண்டினியூலி, தொடர்ந்து. ஸ்தோத்திரம். தொடர்ந்து என்ற வார்த்தையை பேசு. அப்போ இதிலிருந்து என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன், சிலர் தொடர்ந்து முன்னேறாமல், தொடர்ந்து ஓடாமல் பின்தங்கி போயிருக்கலாம். சோர்வினாலோ, பலவீனத்தினாலோ, கஷ்டங்களினாலோ, வேறு ஏதாகிலும் ஒரு மன அழுத்தத்தினாலோ, அல்லது ஏதாகிலும் அவிசுவாசத்தின் ஆவியினாலோ பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை வசனத்திலிருந்து, அதாவது இது என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல. இட் இஸ் நாட் மை ஓன் வேர்டு. ஆண்டவர் பேசுகிறத உங்களோடு பேசிக்கிட்டு வரேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனத்தில், அதாவது நீங்கள் வாசித்திருப்பீங்க. நான் இன்றைக்கி சொல்கிற வசனங்கள்லாம் என்ன, நான் மட்டும் 5 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு. ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு பைபிளாக இருக்கிற அதே பைபிள்லேருந்து ஆண்டவர் பேசிட்டு வர்றாரு. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து இடர்புறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் கூட ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். நல்லா கவனிக்கணும். இப்போ திருப்பி கொண்டு வந்தான்ற வார்த்தையை நான் அதிகமாக அழுத்தம் கொடுக்க விரும்பலை இன்னைக்கு. அது என்னுடைய ரெவலேஷன், கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு அல்ல. அந்த 14ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசியாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்களை அவன் தொடர்ந்து போகிறான், அவர்களை அவன் தொடர்ந்து செல்லுகிறான், ஃபாலோ பண்ணுறான், விடலை. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டுட்டான். லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ராஜாக்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவ்வளோ பேரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவன் பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு செய்தி ஆபிராமுக்கு வந்தபோது கர்த்தருடைய பிள்ளைகளை தன்னோடு கூட 318 ஆட்களை தெரிந்தெடுத்து அவர்களை பின்தொடர்ந்து போகிறான். உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வரும்போது, சரியா, நான் இப்போமே சொல்கிறேன் கேளுங்க, இன்னொரு குரூப் ஒன்று ஆரம்பிப்பான் நம்மை சுற்றி. அது என்ன பேசுவாங்க தெரியுமா? பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் ஒரு போராட்டம் வந்துருச்சு பார்த்தீங்களா, அவனுக்கு விசுவாசம் இல்லை, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, புரியுதா, அல்லது ஏதாவது தேவனுக்கு விரோதமாக செஞ்சுருப்பாங்களா இருக்கும் அப்படின்ற அளவில் ஒரு கூட்டம் பேசுவதற்கு ஒரு ஒரு பெரிய டீமையே பிசாசு எழுப்புவான். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவனை ராஜாக்கள் பிடித்து கொண்டு போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். 13ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களின்படி அவனே வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போடுகிறான். சோதோமின் மக்கள் எப்படிப்பட்டவங்க? மக்கள் பொல்லாதவர்கள், கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாக இருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் அதோடு அங்கே ஒரு பெரிய பிரிவு பிரிஞ்சிட்டாங்க, ஒருவர் விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னு பைபிளில் வாசிக்கிறோம். அவன் எடுத்த தீர்மானம் தவறு. லோத் எடுத்த தீர்மானம் தவறு. ஏன்னா பொல்லாத கர்த்தருக்கு விரோதமான கூட்டத்திற்கு நேராக கொண்டு போய் வீடை கட்டுறது அவன் பண்ணிவிட்டான். அதனால அவனுக்கு ஒரு உபத்திரம் வந்தது. அந்த உபத்திரத்தில் அவன் சிக்கினான். அதனால் அவனை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. அவன் இப்போ ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறான். இந்த சம்பவம் ஆபிரகாம் காதுக்கு வருது. அப்போ அவனுக்கு இன்னும் வேணும். அவன் எடுத்த டிசிஷன் சரி கிடையாது. அவனை ஆண்டவருடைய கர்த்தருடைய மனுஷனாவன் அப்படி இப்படின்னு அவனுக்கு விரோதமாய் புறங்கூறி கொண்டு இருக்கவில்லை. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை verse 14
வாசிக்கிறோம், தன் சகோதரன் சிறைபிடிக்கப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்டான். ஐயா, சிறை என்பதில் பல வகை இருக்குது. பாவம் அது ஒரு பெரிய சிறை, சாபம் பெரிய சிறை, கடன் பாரம் சொல்லவே வேணாம், புரியுதா? அடுத்தது ஒன் ஆஃப்டர் அனதர் வியாதி, அது ஒரு சிறை, அது ஒரு சிறை. இதெல்லாம் நம்ம தேடியா போகிறோம்? உலகத்தின் போராட்டங்கள் ஒவ்வொன்றா நம்ம சில நேரங்களில் நம்மை பாதிக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமினுடைய இருதயம் தொடர்ந்து போராடுகிற ஒரு மனுஷன், பின்தொடர்கிற இருதயம் அவனுக்கு இருந்தது. உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது, உங்கள் பிள்ளைகள் யாராவது, அல்லது உங்களுக்குரியவர்கள் யாராவது, அதாவது பாவ சிறையிலேயோ குடியிலேயோ அல்லாவிட்டால் கஞ்சா போதையிலேயோ சிக்குண்டு கிடந்தால் தயவு செய்து நீங்கள் நியாயப்படுத்தாதீங்க. அவர்களுக்காக திறப்பில் நிற்கணும். அவர்களுக்காக இப்போ நம்மால் ஏன்ற வரைக்கும் நம்ம போராடணும். சரியா? அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பாரம். எல்லார் கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, ஆபிரகாம் தொடர்ந்து போராடுகிற மனுஷன், சத்துருவை பின்தொடர்கிற மனுஷன், அவன் சலிக்காதவன், விசுவாசத்தை விடாதவன். ஆண்டவரே, ஆபிரகாம் ஒரு விசுவாச வீரன், அவன் ஒரு பெரிய சீமானு, அப்படி இப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாம் ஆண்டவரே ஒரு வெற்றி வீரனாக, ஒரு யுத்த வீரனாக மாறி இருக்கிறாரப்பா. என்னையும் ஒரு வெற்றி வீராங்கனையாக மாற்றும். ஆமாம், ஜபத்தில் நான் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு போச்சு. நான் விரும்பினது வரல, விரும்பானது அது வந்திருக்கிறதுனால என் ஜபத்தில் ஒரு வலிமையை பார்க்க முடியல, என் ஜபத்தில் ஒரு விசுவாசத்தை பார்க்க முடியல, என் ஜபத்தில் தொடர்ந்து போராட என்னால் முடியல. வீட்டு பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, என் மைண்டில் வருகிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸு என்னை போராடும்படி செய்கிறது. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெபிங்க இயேசுவின் நாமத்தினால. என்ன போராட்டம் இருந்தாலும் என் பிள்ளைகள் தவறான முடிவு எடுத்ததின் விளைவு அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கலாம். நான் அப்பமே சொன்ன கேட்கல, இப்போ மாட்டிக்கிட்டியா அப்படின்னு அவர்களை இன்னும் குத்தி பேசாமல், அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பில் எண்ணெயை ஊற்றாமல் ஆண்டவரே அவர்களை வெளியே கொண்டு வருகிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. இந்த ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்தரித்து பாடுவோமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாடுவீங்களா? ஆமென். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களில் நம்முடைய செய்தி, அதாவது தமிழில் நான் பிரசங்கித்தாலும் ஆங்கில மொழிபெயர்ப்பு இன்னொரு சேனலில் போயிட்டே இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி, அடுத்தது தேவனுடைய பிள்ளைகளை, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். பிரைஸ் காட். 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அடுத்த இன்னொரு வசனத்தில் ராஜா சொல்கிறதை பாருங்க. 20வது வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய்
தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான். ஆமென். இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேல் ஒரு சோதனையில் சிக்கி, அந்த சோதனையினால அவன் தன்னை மாற்றி கொள்ளாமல் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்ததுனால அவருக்கு சிங்க கெபி கிடைச்சது. புரியுதா? கர்த்தர் சும்மா பாடிடுவோம், சிங்க கெபியோ சூளை நெருப்போ அப்படின்னு பாடுறது ரொம்ப ஈஸி ஐயா, பாடுறது ஈஸி. கர்த்தருக்கு தோத்திரம். இப்போ தானியேல், அதாவது அவர் சிங்க கெபியாக இருக்கலாம், சரியா? கர்த்தருடைய பிள்ளைகள், அவருக்கு என்ன போராட்டமாக இருக்கலாம், அவர் செய்த ஒரு காரியத்தை அந்நிய ராஜாவே டிக்ளேர் பண்ணுறாரு. என்ன அவன் செய்து கொண்டு இடைவிடாமல் ஆராதிக்கிற அப்படின்னா ஒர்ஷிப் பண்ணுற அப்படின்னு நீங்கள் ஒர்ஷிப்பு ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்புன்னு போயிடாதீங்க. அதாவது இடைவிடாமல் தேவனுக்கு ஊழியம் செய்கிற மனுஷன், சர்விங். ஆங்கில வேதாகமம் முழுவதும் அந்த ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் என்ற வார்த்தையை அங்கு கையாளவில்லை. சர்விங் த லார்ட், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு வார்த்தையை கையாளுகிறது. சந்தோஷமான நேரத்தில் கிராம ஊழியத்துக்கு வருவீங்க, போவீங்க, புரியுதா உங்களுக்கு? ஆலயத்துக்கு வருவீங்க. கஷ்டமான நேரத்தில் ஊழியம் செய்ய வருவீங்களா? உங்களை பார்த்தான் கேட்குறேன். கஷ்டமான நேரத்தில் வருவீங்க? ஆமாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது அவனுக்கு விரோதமாய் ராஜா கையெழுத்து வைத்த போதிலும் அவன் தினந்தோறும் 3 வேளை தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். ஊழியம் செய்கிறவங்க ஜெபம் பண்ணுவாங்க, வேதத்தை தியானம் பண்ணுவாங்க. அவங்களால தான் ஊழியம் செய்ய முடியும். சிலர் ஊழியம் செய்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நானும் ஒரு பாஸ்டர் ஆகணும், நானும் ஒரு வேஞ்சலிஸ்ட் ஆகணும், நானும் ஒரு மிஷினரியாக மாறணும், அல்லவிட்டால் நான் ஒரு தீர்க்கதரிசியாக மாறணும், என் பேருக்கு முன்னால் ப்ராஃபட் அப்படின்னு போடணும் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன். பிரியமானவர்களே, டேனியலுடைய சீக்ரெட்டு அவர் இடைவிடாமல் ஆராதித்ததின் நோக்கம் என்னன்னு கேட்டால் தினந்தோறும் 3 வேளை ஜெபம். அப்புறம் தானியேல் 9ஆம் அதிகாரத்தின்படி அவன் வேதாமங்களை, வேத வசனங்களை, வேதாகமங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனிதன். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியது, எவ்வளவு கஷ்டத்திலும் போராட்டத்திலும் உங்களுடைய மினிஸ்ட்ரியை விட்டுறக்கூடாது. ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே கூடி ஒரு 4-5 பேர் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஊழியம் இருக்கும். ஜூமில் கொரோனா காலத்தில் ஃபேமிலிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஜூம் ப்ரேயர் இதெல்லாம் இருக்குதா? இல்லை, எல்லாரும் பிஸி. என்னத்தை பிஸி? அப்படி என்னத்தை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க? இருக்கிற அரிசி பானையில் இருக்கிற பானையெல்லாம் காலியானதான் மிச்சம். வேறு என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க? புரியுதா உங்களுக்கு? அடுத்தது நீங்கள் சேர்த்து வைத்த உங்கள் வீடுகள் யாருடையதாகும்? உங்கள் சொத்துக்கள் யாருடையதாகும்? பிரதர், உங்கள் சொத்துக்கள் யாருடையதாகும்? என்ன அடிபாடு சொத்துக்கும் பணத்துக்கும் நகைக்கும்? இல்லை, ஒவ்வொரு ஆஸ்பத்திரி வாசலில் போய் நின்று பாருங்க. பெரிய வளர்ந்த பெரிய அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இத்தனை லட்சம் ரூபா இருந்தால் அந்த வாசற்படியில் என்ட்ரன்ஸில் கால் வைக்க முடியும். புரியுதா? கர்த்தருடைய பிள்ளை, அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமை இன்னைக்கு. கொடுமையான வியாதிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும். அதனால் இன்றைக்கு நீங்கள் ஏதாகிலும் ஒரு விதத்தில் தேவனை ஆராதனை, அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்வீர்களே ஆனால், அந்த எந்த தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களோ அந்த தேவன் எந்த விதமான உபத்திரம் வந்தாலும் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இடைவிடாமல் ஊழியம். ஆமாம், அவனுக்கு என்ன விதமான அரசாங்கம் பயங்கரமான ஒரு அலிகேஷனை கொண்டு வரலாம், சட்டங்களை ஏற்றலாம். புரியுதா? உனக்கு இந்த தண்டனை சிங்கத்தின் கெபியில் போட்டுருவாங்களான்னு சொல்லலாம். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளையில் போட போகிறாங்கன்னு சொல்லலாம். அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், வல்லவர். ஒருவேளை அவர் தப்புவிக்கலைன்னா தோத்துறோம் அப்படின்ட்டாங்க. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. புரியுதா உங்களுக்கு? அதனால் சில நேரங்களில் கஷ்டங்களை தேவன் அனுமதிப்பார். அந்த கஷ்டங்களுக்கு பின்னால் ஒரு கிருபை இருக்கும். சில நேரங்களில் கர்த்தர் சில நஷ்டங்களுக்கு வழியாக நடத்துவார்.
கர்த்தர் நடத்துகிறாரா பிசாசு நடத்துகிறா அது வேற பார்த்துக்கணும். பிரதர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள் ஒரு கொடிய காலங்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசம். நம்முடைய ஜப இயக்கத்தில் 9 வகையான ஜப இயக்கம் இருக்குது. ஏதாவது ஒரு ஜப இயக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நெகேமியா ஜப குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து சென்னையிலோ அந்த பெங்களூரு ஆஃபீஸ்லேயோ அல்லது நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த அலுவலகத்தில் போய் நெகேமியா ஜப குழுவில் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லது நாங்களாம் அப்படிலாம் வர முடியாது, 10K ப்ரேயர் வாரியராக மாறுங்க, மிட் நைட் ப்ரேயர் வாரியராக மாறுங்க. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் உட்காந்து ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் டிவியில் இருக்கிற அத்தனை சேனலையும் உருட்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன் உருட்டிகிட்டு உட்காந்துருக்கீங்க? இல்லைன்னா செல்ஃபோன் அப்படியே அந்த யூடியூபுக்குள்ளே போய் அதை இதை பார்த்து வயசான காலத்தில் எதுக்கு உனக்கு இன்ஸ்டாகிராமு கேட்குறேன். 75 வயசாச்சு, இனி இன்ஸ்டாகிராமு அந்த கிராமுன்னு. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு இரவும் பகலும் வேதத்தை நேசிக்கிறதிலும் வாசிக்கிறதிலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 6 verse 4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இடைவிடாமல், கண்டினியூலி. ஹalleluya, continually in prayer, continually in meditate the word of God. What about you my dear? continually 3 வேளை சாப்பிட்டு சுகர் லெவலை கூட்டி என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் டேப்லெட்ஸை கூட்டுறது, மருத்துவர்கிட்ட போகிறது. இன்றைக்கி நான் பாரத்தோடு சொல்கிறேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் கிடையாது, நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். உண்மையாக உள்ள மனுஷன் பிஸின்னு சொல்ல மாட்டான், அதை புரிஞ்சுக்கோங்க. பிஸியாக இருக்கிற ஆட்கள் நான் பிஸின்னு சொல்ல மாட்டாங்க. புரிய டாக்டர்ஸ் பிஸியாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்க தங்களை பிஸின்னு காட்டிக்க மாட்டாங்க. ஓகே, உடனே ஃபோன் எடுப்பாங்க. அரசியல் தலைவர்கள் பிஸியாக இருப்பாங்க, ஆனால் உடனே ஃபோன் எடுப்பாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் பாருங்கள் என்ன அட்டகாசம் பண்ணுறானுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த கடைசி காலங்களில் நான் பாரத்தோடு சொல்கிறேன், இந்த நாட்களில் ஏதாயில் ஒரு ஊழியத்தை செய்யுங்க. இன்னும் சில குடும்பங்களில் ஜூம் ப்ரேயர் நடத்துகிறீங்க. அந்த குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ நம்ம நைட் ப்ரேயரை பார்த்து ஐரோப்பா நாடுகளில் சில இடங்களில் ஜூம் ப்ரேயர் நைட் ப்ரேயர் நடத்துகிறாங்க. அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாட் அபவுட் யூ மை டியர்? ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? ஆமாம், அது பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பயங்கரமான இன்டலெக்சுவலாக இருக்கலாம், பயங்கர சயின்டிஸ்டாக இருக்கலாம், சரியா? அதாவது 24 மணி நேரத்தை மாற்றி அமைக்க முடியும் உங்களால். நீங்கள் பயங்கரமான வேர்ல்டு ஃபேமஸ் சர்ஜனாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், பயங்கரமாக நீங்கள் டயக்னோஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கலாம். ஆனால் உங்களால் போகிற உயிரை தடுத்து நிறுத்த முடியுமா? உங்களால் முடியாது. நெவர். ஆண்டவர் கையில் இருக்குது எல்லாமே. அப்போ இன்றைக்கு நான் என்ன உங்களுக்கு அன்போடு கூட ஆலோசனை கொடுக்குறேன், பிரியமானவர்களே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஏதாயிலும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமாம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாருங்கள், தினந்தோறும் நம்ம மத்தியானத்தில் ஒரு 100 பேருக்கு உணவு கொடுக்குறோம். சிலர் எங்களோடு கை கோர்த்து அந்த ஏழைகள் ஊழியத்தில் இணையிறீங்க. அது மாதிரி அல்லது நீங்கள் உங்கள் தெருவில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க. ஃபீஸ் கட்ட வழி இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. புரியுதா? நான் சாப்பிடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், வீக்கெண்டுக்கு அங்கங்கே கார் எடுத்துக்கிட்டு சுற்றணும், இதெல்லாம் அஞ்ஞானிகள் வேலை. இந்த ஆள் சரியான இவனாக இருப்பான் போல், நீ என்ன திட்டினா எனக்கு என்ன வந்தது, அது எனக்கு கொஞ்சம் கூட உரைக்காது. புரியுதா உங்களுக்கு? அதனால் ஞானவான்கள் தானுங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கேட்டு நாங்களும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவதிலும். எப்போ அந்த டிசிஷன் எடுக்கிறாங்க தெரியுமா? அந்த 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசித்து பாருங்கள். சர்ச்சில் ஒரு பாலிடிக்ஸ் வருது, பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனையும் சாப்பாட்டினால்தான் வருது. உடனே இந்த பிரச்சனை என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்க திட்டமாய் விசாரித்து கடைசியில் அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஒழுங்காக ஜெபம் பண்ணுறதுலையும் ஆண்டவருடைய வசனத்தை தியானம் பண்ணுறதில் இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. பாருங்கள், எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் தியானம் பண்ணுகிற ஒரு காரியம். நான் முடிக்க போகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்பொழுது இந்த இடத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு பகல் நேரத்தில் இன்றைக்கி டே டைமில் ஒரு பாரம்.
நிறைய பிள்ளைங்க என் ஜெபம் கேட்கப்படலைன்னு சோர்ந்து போயிட்டீங்க. என் வீட்டில் ஒரு மாற்றம் வரல, எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரல அப்படின்னு ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்குள்ளே போகிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்காக நான் பேசுகிறேன். லூக் சாப்டர் 18 verse 5, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கு 18:5. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐ வில் அரேஞ்ச் ஹர், லீஸ்ட் பை ஹர் அண்ட் கண்டினியூல். பாருங்கள் அந்த வேர்டு பாருங்கள் இங்கிலீஷில். தொடர்ந்து வந்து என்னை நச்சரிக்கிறா அல்லது என்னை போட்டு என்னை சொல்லிக்கிட்டே இருக்கிறா, எனக்கு எப்படியா உதவி செய்யுங்கன்னு அந்த விதவை கேட்டுக்கொண்டா. அவனை பார்த்து அவன் பொல்லாதவன் தான், அவன் நியாயாதிபதி, டஃப் கேரக்டர். ஆனால் அடிக்கடி வந்து கேட்டுக்கொண்டபடியால் அவள் விஷயத்தில் நான் நியாயம் செய்வேன். 6ஆம் வசனத்துக்கு பாருங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அதாவது ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியே அடிக்கடி போய் அவரை தொந்தரவு பண்ணும்போது அவன் செய்வானானால், நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஏன் நியாயம் செய்ய மாட்டாரு? செய்வார். யாருக்கு? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய உங்களுக்கு. இரவும் பகலும், நாட் ஓன்லி டே டைம் பட் ஆல்சோ நைட், நாட் ஓன்லி நைட் டைம் பட் ஆல்சோ டே. அப்போ டே அண்ட் நைட் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் வரணும். ஐயோ, நான் காலையில் டீச்சரு அடித்து பிறண்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே போயிடும், டயர்டாக வரும்போதே ரொம்ப டயர்டு, ஒன்றுமே செய்ய முடியல, அப்படியே படுத்துடுறேன். தூங்கிட்டு சாப்பிட்டு படுக்கிறீங்களா, சாப்பிடாமல் படுக்கிறீங்களா? மத்தியானம் போகும்போது சாப்பாடு கொண்டு போகிறீங்களா, அல்லது அங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்களா? எப்படி? டயர்டாக இருக்குன்னு மத்தியானம் சாப்பிடல, நைட் சாப்பிடல, அப்படியே படுக்கிறோமா? இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா உணவு தான் உடலுக்கு தேவை, ஆத்துமாவுக்கு தேவனுடைய சமூகம் தான் தேவை. அதனால் இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. அதாவது கிறிஸ்டியன் லைஃப் இட் இஸ் நாட் ஈஸி. புரிஞ்சுக்கோங்க, அதை சொல்லுங்கள். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஈஸி கோயிங் இல்லை. இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ மாதிரி கிடையாது. இன்ஸ்டன்ட் தோசை, அது என்னைக்கு வச்ச மாவையோ கடலில் வச்சு கடையில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு கிடக்காங்க. அந்த மாவை கொண்டு வந்து நீங்கள் சுட்டு கிடப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போது பைபிள் என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் திருப்புங்க 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதிரி வசனங்களில் சபைகளில் நம்ம கேட்க மாட்டோம். கேட்டால் நீங்கள் அப்படிப்பட்ட சபைக்கு போக மாட்டீங்க. 1 தீமோத்தேயின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 3ஆம் அதிகாரத்தில். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிக்கணும். 3ஆம் அதிகாரத்தில் 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாய், அதாவது கிறிஸ்துவுக்குள் 1, தேவ பக்தியாய் 2, 3வது நடக்க, 4வது 5. இத்தனை பாயிண்ட்டை பிரித்து படிங்க அந்த பைபிளை. மனதாக இருக்கிற யாவருக்கும் துன்பம் வரும். அந்த துன்பத்தில் மூழ்கி ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்கன்னு இல்லை. அந்த துன்பம் அவர்களை உறுதியான விசுவாசிகளாய் மாற்றும். அதனால தான் சில நேரங்களில் உங்கள் வீட்டில் பலவீனம், கஷ்டம், பாடுகள் வருகிறது. நீங்கள் மூழ்கி போகலை, நீங்கள் மூழ்கி போக மாட்டோம். ஆமேன் சொல்லுங்க. காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற குடும்பத்தை கம்பேர் பண்ணாதீங்க, மற்றவங்களை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, மற்ற பிள்ளைகளை கம்பேர் பண்ணாதீங்க, மற்ற ஃபேமிலிஸை கம்பேர் பண்ணாதீங்க, மற்ற விசுவாசிகளையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் தேவனோடு தொடர்ந்து நடந்தால், ஆமேன், சத்துருவை தொடர்ந்து விரட்டினால், சத்துருவை பின்தொடர்ந்து போனால். தாவீது நாட்களில் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அமலேக்கர் சிக்லாகு பட்டணத்தை அழித்து அவனுடைய ஃபேமிலிஸ் எல்லாரையும் கொண்டு போயிடுவான். அப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட பேசுவான், ஆண்டவரே நான் திரும்பி போகலாமா, பின்தொடரவா என்று அவர் கேட்பார்.
1 சாமுவேல் டைம் இல்லை, 30ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களின்படி பின்தொடரலாமா, நான் தொடர்ந்து போகலாமா? ஆண்டவர் சொல்றார், போ, நீ திருப்பிக் கொள்வாய். அவன் போனான், திருப்பி கொண்டான். ஆமாம், ஜபத்தை விட்டுறாதீங்க, வேர்ட் ஆஃப் காடை விட்டுறாதீங்க, பைபிள் ரீடிங்கை விட்டுறாதீங்க, த டைம் ஆஃப் மெடிடேஷன் அதை விட்டுறாதீங்க, சரியா? த டைம் ஆஃப் இன்டர்செஷன் ப்ரேயர் அதை விட்டுறாதீங்க, சரியா? தேவன் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஜெபத்தை முடிக்கிறேன். தயவுசெய்து டிவி ஆஃப் பண்ணிடாதீங்க, செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடாதீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி தொடர்ந்து முன்னேறு, தொடர்ந்து முன்னேறு. ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிற வார்த்தை, தொடர்ந்து போ, பின்தொடரு. என்னால் முடியாது, என்னால் இனி கஷ்டம், இனி என்னால் இது ஜெயிக்க முடியாது, இனி இதை நான் இந்த சத்துருவை, இந்த வியாதியை நான் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு யாராவது மனமடிந்து இருந்தா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை கொடுக்குறேன். ஹல்லேலூயா. கண்டினியூ டு ஃபைட். ஹல்லேலூயா. கண்டினியூ டு ப்ரே. Continue to pray in tongues. Continue to read the word of God. Meditate the word of God. Hallelujah. Thank you Jesus. உன்னுடைய ஜெய வாழ்க்கை சீக்கிரத்தில் துளிர்க்கும். உங்கள் ஜெய ஜீவியம் துளிர்க்கும். மீட்பர் உயிரோடு இருந்து உங்களை நடத்துவார். நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஊழியம் செய்ய கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. தேவ பிரசன்னம் கூட இருந்து நடத்தட்டும். நாளை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. மாறாத கிருபை உள்ள கரம் தொடர்ந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.